குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பேசுறது ஆடிபிளா இருக்கா? நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? கரெக்டா இருக்குங்க சார். ஓகே. எஸ் சார். ஓகே. குட் ஈவினிங் பா. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நேற்று நம்ம முடிஞ்ச இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ நேற்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ நான் ஸ்க்ரீன் தெரியுது தானே? விசிபிளாக இருக்கா எல்லாருக்கும்? தெரியுது. ஓகே, கிரேட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ப்ரியாம்பிள். நம்ம ப்ரியாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சோர்சஸ். சரியா? சோர்சஸ் அப்படின்றது நிறைய நாடுகள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அந்த இது வந்து என்ன ஏதுன்றதை வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து தனியாகவும் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒன்று இருக்குது, தனியாக வந்து லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, மாநிலங்களுக்கான லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசுக்கு தனியாக லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இரண்டுத்துக்குமே சேர்த்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் அந்த லிஸ்ட்டு பார்க்குறப்பே தனியாக ஓகே இந்த நாடுகிட்ட இருந்து தான் நம்ம இந்த ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்றத அதை சொல்லி ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ அப்படின்றப்ப இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரியாம்பிள். சரியா? ப்ரியாம்பிள் அப்படின்றது வந்து ப்ரியாம்பிள் அப்படின்றது வந்து முகப்புரை. சரியா? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தினுடைய முகப்புரை. ப்ரியாம்பிள் அப்படின்னா ஒரு புக் எடுத்துக்கிட்டா புக்குக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ரிஃபேஸ், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும் தெரியுமா? அதுதான் வந்து ப்ரியாம்பிள். சரி, இப்போ இந்த ப்ரியாம்பிள் வந்து இதுல இருந்தே நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாம்பிள் வந்து என்ன அப்படின்னா பிலாசபி. சரியா? ப்ரியாம்பிள் அப்படின்றது வந்து எதை சொல்றோம்? ஒரு தத்துவம். ப்ரியாம்பிள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இங்கே எழுதுறேன், ஒரு தத்துவம், பிலாசபி அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ப்ரியாம்பிள் நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிலிருந்து அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து எதிலிருந்து வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னா வி. சரியா? வீனா யார் அப்படின்னா பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான். சரியா? ஏன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்புலேயே மொதல் பேஜில் இருக்கிறது என்னன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான். ரைட்டா? சரி, ப்ரியாம்பிள்ல இருந்து வந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் முகப்புரையில இருந்து. ஒன்று சோர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை வந்து சோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா ஆதாரம். சரியா? ப்ரியாம்பிளுக்கான ஆதாரம் வந்து மக்கள் தான். அடுத்து ப்ரியாம்பிளினுடைய இயல்பு, அடுத்து ப்ரியாம்பிளினுடைய நோக்கம், அதாவது இந்திய அரசியலமைப்பின் நோக்கம், அப்ஜெக்டிவ். அடுத்து இந்த இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள். இந்த நாளுக்கையுமே வந்து இந்த முகப்புரை மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. டேட் ஆஃப் அடாப்ஷன். ரைட்டா? சரி, இதை பாருங்க, இது ஆங்கிலத்தில் இருக்குது. இது எல்லாமே வந்து இது ஃபுல்லாக ஆங்கிலத்தில் இருக்குது, இது எல்லாமே தமிழில் இருக்குது. சரியா? நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் படிச்சுக்கலாம். சரி, என்ன சொல்கிறாங்க? சாவரைன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குன்னா இது ஆர்டராக தான் தெரிஞ்சுக்கணும். சாவரைன், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோஷியலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக்.
கரெக்டாக இதே ஆர்டரில் தான் வரும். சரிங்க, பார்த்தாலே தெரியும். இறையாண்மை, சம நல சமுதாயம், அதுக்கடுத்து சமய சார்பின்மை, மக்களாட்சி முறை, இந்த மாதிரி வரிசையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேற என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு ஒன்று. சரியா, ஜஸ்டிஸ். அதுக்கப்புறம் லிபர்ட்டினா சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். இந்த நாளுத்தையும் சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ட்டு ஒன்று. அதுக்கடுத்து இந்த நாளும் தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுன்னா அப்ஜெக்டிவ். அடுத்தது வந்து எந்த நாள் வந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ட்டு அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு நவம்பர் 26, 1949. நான் நேற்று கிளாஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே இருக்கு பாருங்க. நவம்பர் 26, 1949 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நவம்பர் 26, 1949. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து எதில் இருக்குதுன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரையில் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 4 விஷயம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒன்று. ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்து இந்த பிரியாம்பிள் தொடர்பான ஒரு சில விஷயங்களை வந்து நான் அடுத்து வந்து நான் எழுதுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் அடுத்த பேஜ் போகிறேன். சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரியாம்பிள் இருக்குல்ல, இந்த பிரியாம்பிள் வந்து இப்போ பிரியாம்பிள்ல இருக்கிறத நம்ம மீறிட்டோம் அப்படின்னா கோர்ட்ல வந்து அது செல்லுமா அப்படின்னு கேட்டா, அதாவது பிரியாம்பிள்ல வந்து மீறிட்டாரு அப்படின்ட்டு கோர்ட்ல வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. சரியா? அதாவது கோர்ட்டால வந்து இதை நடைமுறைப்படுத்த முடியாது. சிம்பிளா கோர்ட் வந்து நாட் என்ஃபோர்ஸபிள். இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம், நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ். நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ். கோர்ட்ஸுக்கும் பிரியாம்பிளுக்கும் சம்மந்தம் இல்லை. அடுத்து N.A. பால்கிவாலா அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, அரசியல் அமைப்பு, அதாவது இந்த பிரியாம்பிளை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்ட்டு சொன்னார். பிரியாம்பிளை வந்து N.A. பால்கிவாலா இவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பிரியாம்பிளை வந்து ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னார். நம்ம இன்னைக்கு எது வரைக்கும் முடிப்போம் அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, பிரியாம்பிள் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 1 அப்படின்னு இருக்கு, பார்ட் 2 அப்படின்னு இருக்கு, அப்புறம் பார்ட் 3 அப்படின்னு இருக்கு, அதுக்கடுத்து பார்ட் 4 அப்படின்னு இருக்கு, அப்புறம் பார்ட் 4A அப்படின்ற ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பார்ட் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. பார்ட் 2 வந்து குடியுரிமை, பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமை, பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 4A வந்து அடிப்படை கடமைகள். இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். சரி, ஸோ N.A. பால்கிவாலா அப்படின்றவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்ட்டு சொன்னார். சரி, இந்த பிரியாம்பிள் வந்து எப்படி உருவானது அப்படின்னா, நம்ம போன கிளாஸ் பார்த்தோம். டிசம்பர் 6, 1946 உங்களுக்கு அரசியல் நிர்ணய சபை உருவாச்சு. அடுத்து டிசம்பர் 9 அதனுடைய முதல் மீட்டிங். அடுத்து டிசம்பர் 11 அதனுடைய 2வது மீட்டிங். அடுத்து டிசம்பர் 13 1946 ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒன்றை பாஸ் பண்ணாரு அப்படின்றத நம்ம நேத்தே பார்த்தோம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்ற ஒன்று. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானம், இந்த தீர்மானத்தை வந்து எப்பொழுது ஏற்றுக்கொண்டாங்க, அடாப்டட் எப்பொழுதுனா ஜனவரி 22, 1947 வந்து ஏற்றுக்கிட்டாங்க. 47 ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? இது தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதை எழுதுங்க ஃபர்ஸ்ட், நான் அடுத்த பேஜ் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும், அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம நிறைய டைம் இந்த அமெண்ட்மெண்ட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லிடுறேன், அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆட் பண்ணுறது அல்லது சப்ராக்ட் பண்ணுறது, இல்லை இப்படி எழுதிக்கலாம், ஆட் பண்ணுறது அல்லது சப்ராக்ட் பண்ணுறது அல்லது மாடிஃபை பண்ணுறது. அதாவது அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா ஒரு விஷயத்தை சேர்க்கறது அல்லது ஒரு விஷயத்தை எடுக்கிறது அல்லது ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, இதுதான் அமெண்ட்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? சரி, இப்போ பாருங்க, இப்போ இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரியாம்பிள் ஏதாச்சும் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கொண்டு வந்திருக்காங்க. 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னா 1976. நான் அடுத்து சிஏஏ அப்படின்னு தான் எழுதுவேன், சரியா? ஏன்னா ஒரு டைமும் ஃபுல்லாக எழுதிட்டு இருக்குதா, நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். சிஏஏ, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஒரு சட்ட திருத்தத்தில் பிரியாம்பிளை கொஞ்சம் திருத்தம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 வார்த்தையை ஒன்று சேர்த்தாங்க. 3 வார்த்தையை உள்ள சேர்த்தாங்க. என்னென்ன வார்த்தை அப்படின்னா சோஷியலிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை, இரண்டாவது என்ன அப்படின்னா செக்யூலார் அப்படின்ற ஒரு வார்த்தை. செக்யூலார்னா மதச்சார்பற்ற. அதுக்கு அடுத்தது இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை. இன்டெகிரிட்டி அப்படின்றது ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தை 1949 நம்ம அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டப்ப அது இல்லவே இல்லை. ஆனா இந்த 3 வார்த்தை சோசியலிஸ்ட், செக்யூலார், இன்டெகிரிட்டி இங்க இருக்கு பாருங்க. சோசியலிஸ்ட், செக்யூலார், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையுமே பார்த்துட்டீங்கன்னா எப்பொழுது சேர்த்தாங்கன்னா 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் சேர்க்கப்பட்டது. ரைட்டா? இது தெரிஞ்சுக்கோங்க. சோஷியலிஸ்ட்னா என்னங்க சார்? சோஷியலிஸ்ட் அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட, அதாவது இந்த ரஷ்யாலாம் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா சோஷியலிஸ்ட் அப்படின்ட்டு. சோஷியலிஸ்டுக்கு ஆட்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க தெரியுமா, மக்களுக்கானது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரஷ்யா சோஷியலிசம் அப்படின்ட்டு இருக்கும். சோஷியலிஸ்ட், செக்யூலர், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னா புதுசா ஆட் பண்றாங்க. ரைட்டா? சோஷியலிஸ்ட் அப்படின்ட்டு நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குதுன்னா அது ப்ரைவேட்டாக இருக்கும், இல்லைன்னா கவர்மெண்ட்டோட தான் இருக்கும். ஆனால் சோஷியலிஸ்ட் நாடுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு சமூகத்தினுடைய சொந்தமான ஒரு நிலமாகவோ இல்லை ஒரு இடமாகவோ இருக்கும். அதுதான் சோஷியலிசம். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் பிரியாம்பிள் இந்திய அரசியலமைப்பு கூட சேர்ந்த ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஒரு புக்குன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கினுடைய முகப்புரை அப்படின்றது புக்கு கூடயே சேர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த முகப்புரை வேற ஒரு புக்குக்கு முகப்புரையா கூட இருக்கலாம். ஆனா ஒரு கேஸே நடந்திருக்கு, மொத்தம் ஒரு கேஸ் கிடையாது, 3 கேஸ் நடந்திருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா
பெருபாரி யூனியன் வழக்கு 1960. அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கு 1973. அடுத்து LIC ஆஃப் இந்தியா வழக்கு 1995. இந்த 3 வழக்குல என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல் வழக்கு 1960 வழக்குல வந்து பிரியாம்பிள் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி கிடையாதுன்னு சொன்னாங்க. அடுத்தது கேசவானந்த பாரதி வழக்குல இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா LIC ஆஃப் இந்தியா கேஸ்ல வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி, அதாவது இன்டெகிரல் பார்ட், ஒருங்கிணைந்த பகுதியாக உங்களுக்கு முகப்புரை அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 1995 LIC ஆஃப் இந்தியா வழக்கு. ரைட்டா? சரி, அடுத்தது எழுதிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பேஜ் மாத்துறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இப்பதான் வந்து இந்திய அரசியலமைப்பை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது பார்ட் ஒன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பில் வந்து பார்ட் 1 அப்படின்றது வந்து என்னன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். அதாவது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்னா ஒன்றியம் மற்றும் அதனுடைய பகுதிகள். சரியா? ஒன்றியம் மற்றும் அதனுடைய பகுதிகள், அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். சரி, இப்போ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ்ல வந்து முதல் பார்ட்ல வந்து எந்த ஆர்டிக்கல்ல இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படின்னா, ஆர்டிக்கல் 1ல இருந்து 4 வரைக்கும் பார்ட் 1ல தான் இருக்கு. சரியா? பார்ட் 1ல தான் ஆர்டிக்கல் 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. சரி, அப்படியே வரிசையா வந்து நம்ம என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 1. இந்த ஆர்டிக்கல் 1ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா அதாவது பாரதம் shall be a union of states அப்படின்ட்டு சொல்றாங்க. shall be a union of states அப்படின்ட்டு மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. shall be a union of states அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? முதல் ஆர்டிக்கல் இந்தியா that is பாரத் shall be a union of states. அடுத்தது ஒரு செகண்ட். ஒரு நிமிஷம், தமிழ் வந்து ஆட் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிறேன். அரசியலமைப்பை ஆட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, அது லோட் ஆகட்டும், நம்ம வந்து இது பார்க்கலாம். சரி, ஆர்டிகல் 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த இந்தியா அப்படின்றது கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து
எடுத்த உடனே டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று. சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது சிம்பிளா வந்து பார்த்துட்டிங்கன்னா மாநிலங்கள். இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து மாநிலங்கள் அப்படின்ற ஒன்று வரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது இரண்டாவது வர்றது வந்து யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்ற ஒன்று வரும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபியூச்சர்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியா வேற ஒரு நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு செய்தால் அங்க இருக்கிற அந்த பகுதியுமே வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? அதாவது டெரிட்டரிஸ்னா பகுதிகள். சிம்பிளா டெரிட்டரிஸ் அதுக்கடுத்து டெரிட்டரிஸ் தட் மே பி அக்யூர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அக்வயர்ட் பை GOIன்னு போடுறேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 1 பொறுத்த வரைக்கும் இந்தியா எனும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒரு ஒன்றியமாகும் அப்படின்ட்டு மென்ஷன் ஆயிருக்கு. ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க ஆர்டிக்கல் 2. அடுத்தது ஆர்டிக்கல் 2. இந்த இரண்டாவது ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்றாங்கன்னா புதிய மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நிறுவுதல். சரியா? அதாவது புதிய மாநிலங்களை அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் பேசாமல் வந்து இந்த ஒரு இதில் வந்து அந்த PDF வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்கட்டா? ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுறீங்களா? நான் இல்லைன்னா அந்த தமிழ் PDF தமிழ்லயே அனுப்புங்க சார். நான் தமிழ்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த PDF நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம் வந்து நான் ஸ்க்ரீனை வந்து வெயிட் பண்ணுறோம் சார். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஒரே ஒரு செகண்ட். ஓகே,
பேசுறது கேக்குதா இப்ப? ஓகே, சரி, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த பிடிஎஃப்மே நான் சேர்த்து வந்து இன்னைக்கு நான் அனுப்பி விட்டுறேன். இந்த பிடிஎஃப்ல எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்லேயே இருக்கும். சரியா? இங்கிலீஷு தமிழ் அப்படின்ட்டு மாறி 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 இருக்கும். ரைட்டா? இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டாவது ஆர்டிக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓகே, இரண்டாவதுல பாருங்க, புதிய மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நிறுவுதல் பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாடாளுமன்றம் தான் தனக்கென கருதுகிற, சரியா? இப்போ வந்து இது எதில் சொல்கிறாங்கன்னா நாடாளுமன்றத்தை தான். இங்கே வந்து மெயினான ஆள் வந்து யார் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் மெயின். சரியா? இங்கே வந்து என்னன்னா பார்லிமெண்ட். இப்போ இந்த புதிய மாநிலங்களை ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நிறுவுதல் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இதில் என்ன மென்ஷன் ஆகுது அப்படின்னா, இந்தியாவில் இல்லாத ஒன்று. சரியா? இந்தியாவில் எழுதுறேன், இந்தியாவில் இல்லாத ஒரு மாநிலத்தை வந்து, அதாவது வேற ஒரு நாட்டில இருந்து இந்த இப்போ இந்தியா கூட சேர்க்குறாங்க. இப்போ பங்களாதேஷ்ல இருந்தோ சைனால இருந்தோ இல்லை பாகிஸ்தான்ல இருந்தோ ஒரு இடத்த வந்து இந்தியாவுக்குள்ள சேர்க்குறாங்க. அது அந்த மாதிரி சேர்க்குறப்ப வந்து எந்த ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது. சரியா? ரெண்டாவது இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த மூணாவது ஆர்டிக்கல் பாருங்க, அதாவது மூணாவது ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இதுவுமே அதுதான், புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் அதுக்கப்புறம் வந்து இந்த பரப்பிடங்கள், அதுக்கப்புறம் எல்லைகள், அடுத்து பெயர்களை மாற்றுறது. இப்போ நிறைய மாநிலங்களுக்கு வந்து பேரை மாத்துறாங்க தெரியுமா? அதுக்கடுத்து இப்போ ஆந்திர பிரதேச பிரிச்சு தெலுங்கானா அப்படின்றத ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்ல. ஸோ அது எல்லாமே எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வரும் அப்படின்னா வந்து 3. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சார் அதாவது இந்தியா சொல்லுங்க. ஆர்டிகல் 3 மட்டும் என்ன பண்ணுங்க? ஆர்டிகல் 2க்கும் ஆர்டிகல் 3க்கும் என்ன வித்தியாசம்னா, இந்தியாவில் இல்லாத ஒரு இடத்த இந்தியாவுக்குள்ள வந்து சேர்க்கிறாங்கன்னா ஆர்டிகல் 2 பயன்படுத்துவாங்க. இந்தியாவுக்கு உள்ளேயே இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு மாத்துறாங்க. 1 2 பிரிக்கிறாங்க, 2 3 பிரிக்கிறாங்க, 2 1 சேர்க்கிறாங்க, பேர் மாத்துறாங்க, இந்த எல்லையை குறைக்கிறாங்க, எல்லையை கூட்டுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவுக்கு உள்ளே இருக்கிற மாநிலங்களுக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆர்டிகல் 3 பயன்படுத்துவாங்க. அதுதான் நான் சொன்னேன் பாருங்க, எந்த ஒரு மாநிலத்தின் பரப்பிடத்தையும் விரிவாக்கலாம், குறைக்கலாம், மாநிலத்தின் எல்லைகளை மாற்றலாம், மாநிலத்தின் பெயரை மாற்றலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே வருதுன்னா ஆர்டிக்கல் 3க்கு கீழே தான் வருது. சரியா? ஆர்டிக்கல் 3. சார் எக்ஸாம்ல என்ன மாதிரி क्वेश्चन கேட்டு இப்படி கேட்பாங்கல இத? இப்போ எப்படின்னா வந்து திடீர்னு வந்து இப்போ வந்து ஒரு இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற மாநிலத்தில் ஒரு பெயரை மாற்றுவதற்கு வந்து பார்லிமெண்ட் வந்து எந்த ஆர்டிக்கலை பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து சும்மா வந்து இப்போ ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு பேரை வந்து இப்போ அமராவதின்னு மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படி பேரை மாத்திர முடியாது. இப்போ ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஆர்டிக்கல் 3ல இருக்கும். அப்ப திடீர்னு அமராவதி அப்படின்ட்டு பேரை மாத்துறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆர்டிக்கல் 3 வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். சரியா? கொஞ்சம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும். அமராவதி அப்படின்ட்டு அதுல பேரை மாத்தணும். அதுதான் நான் சொல்றது. புரியுதா? சரி, அடுத்தது வந்து பாருங்க ஆர்டிக்கல் 4. ஆர்டிக்கல் 4 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஆர்டிக்கல் 2லயும் இல்ல ஆர்டிக்கல் 3, சரியா? ஆர்டிக்கல் 2லயும் ஆர்டிக்கல் 3லயும் நீங்க ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வந்தால் எதை மாத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 1ஆம் மற்றும் 4ஆம், சரியா? 1ஆம் மற்றும் 4ஆம் இணைப்பு பட்டியல்களை திருத்துவதற்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? டோட்டலா வந்து எத்தனை இணைப்பு பட்டியல்கள் இருக்குது அப்படின்னா 12 இருக்கு. டோட்டலா எத்தனை இருக்குதுன்னா 12 இருக்கு. அந்த 12 கொஞ்சம் ஒண்ணா பார்க்கலாம். இதுல சிம்பிளா வந்து என்ன சொல்றாங்கன்னா, 1ஆம் இணைப்பு பட்டியலையும் 4வது இணைப்பு பட்டியல் ஸ்கெடியூல்னு சொல்லுவாங்க. டோட்டலா 1st and 4th ஸ்கெடியூல்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்து ஸ்கெடியூல்ஸ். ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். 2வது ஆர்டிக்கலையோ 3வது ஆர்டிக்கலையோ நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக எதையும் சேஞ்ச் பண்ணால் 1ஆம் இணைப்பு பட்டியல் 4ஆவது இணைப்பு பட்டியல். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1ஆம் இணைப்பு பட்டியலில் எதை பற்றி சொல்லுவாங்கன்னா யூனியன் இல்லைன்னா டெரிட்டரிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லைகளை பற்றி பேசுவாங்க. 4வது அட்டவணை 4வது ஸ்கெடியூலில் வந்து எதை பற்றி பேசுவாங்கன்னா ராஜ்யசபா சீட்டு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாநிலத்தினுடைய ராஜ்யசபா சீட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ராஜ்யசபா சீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா வந்து 4வது இணைப்பு பட்டியல், அதாவது 4வது ஸ்கெடியூலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரைட்டா? ஆங்கிலத்தில் பார்த்தா தெரியும். அதாவது ஆர்டிக்கல் 2லையும் ஆர்டிக்கல் 3லையும் நம்ம கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரோம்னா ஆட்டோமேட்டிக்காக எதில் சேஞ்ச் கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட்னா சேஞ்ச் எதில் கொண்டு வரணும்னா 1 மற்றும் 4வது ஸ்கெடியூலையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான். ஓகே? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதில் சொல்கிறாங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்றதுல வருது. யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேற என்ன இருக்கு? யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து அடுத்தது வந்து என்னன்னா சிட்டிசன்ஷிப், குடிமை. சரியா? குடியுரிமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆர்டிக்கல் 5. ஸோ ஆர்டிக்கல் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ குடிமையை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா இது எத்தனாவது பார்ட்டு கீழே, எத்தனாவது பகுதி கீழே வருதுன்னா பகுதி 2. எந்த ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஆர்டிக்கல் 5லிருந்து ஆர்டிக்கல் 11 வரைக்கும். அடுத்து இந்த குடிமை அப்படின்றது வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் அப்படின்றது எந்த ஒரு நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் அல்லது இங்கிலாந்து அல்லது யூகே, எல்லாம் ஒன்று தான். ஆப்ஷனில் விதவிதமாக கொடுப்பாங்க. சரியா? ஒன்று பிரிட்டிஷ், அப்படி இல்லைன்னா இங்கிலாந்து, அப்படி இல்லைன்னா யூகே. யூகேன்றது யுனைடெட் கிங்டம். ரைட்டா? சரி, இப்போ ஆர்டிக்கல் 5ல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. அரசமைப்பின் தொடக்க நிலையில் குடிமை. சரியா? அரசமைப்பில் தொடக்க நிலை. அப்ப தொடக்க நிலை அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு வந்து எப்பொழுது தொடங்கிச்சு? ஜனவரி 26. அப்படி அதாவது எப்பொழுது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றதுதான். ஜனவரி 26, 1950. ஸோ அதை வச்சு சொல்றாங்க உங்களுக்கு குடியுரிமை அப்படின்றது வந்து எப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னா ஜனவரி 26, 1950 வச்சு யாரெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் குடியுரிமை அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? இதுதான் ஆர்டிக்கல் 5. அடுத்தது ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 6 வந்து என்ன சொல்றாங்கன்னா ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஓகே, அதாவது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்துள்ள, அதாவது பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய குடியுரிமையை பத்தி பேசுது. ஸோ இதுக்கு வந்து அவங்க வச்ச அந்த கட் ஆஃப் டேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கட் ஆஃப் டேட் அப்படின்னு இதெல்லாம் வந்து அந்த டேட்டு படிக்கணுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. எந்தெந்த ஆர்டிக்கல் வந்து எந்தெந்த இது எதை பற்றி சொல்லுது அப்படின்றது மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து அதாவது மெயினாக ரயில்வே எக்ஸாமில் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆர்டிக்கல் 6 என்னது அப்படின்ட்டு கேட்டு போயிடுவாங்க சிம்பிளாக. அப்போ ஆர்டிக்கல் 6னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களை பற்றி பேசுறது தான். ஓகே, அடுத்தது ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 6. அடுத்து ஆர்டிக்கல் 7 வந்து எதை பற்றி பேசுதுன்னா ஆர்டிக்கல் 7 இந்தியாவில் இருந்து ஆர்டிகல் 5 புரியல. ஆர்டிகல் 5 மட்டும் இன்னொரு காமிங்க சார். ஆர்டிக்கல் 6 ஆர்டிக்கல் 5 வந்து ஒன்றும் இல்லை. ஜனவரி 26, 1950 நம்ம இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம்ல, அந்த ஒரு டேட்டை வச்சு குடியுரிமை கொடுக்குறாங்க. அதுதான் ஆர்டிகல் 5 சொல்லுது. ஓகே சார். அடுத்தது ஆர்டிகல் 6 பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்களுக்கு. அடுத்து ஆர்டிகல் 7 பொறுத்த வரைக்கும் இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய குடியுரிமையை பத்தி பேசுறது. ஆர்டிகல் 7 பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்துள்ள குறித்த சிலரின் குடியுரிமைகள். சரியா? பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்துள்ள குறித்த சிலரின், அதாவது சிம்பிளா வந்து இவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க, திருப்பி அங்க நிலைமை சரியில்லைன்ட்டு திருப்பி இந்தியாவுக்கே வந்திருப்பாங்க.
அவங்களுடைய குடியுரிமையை பத்தி பேசுறது தான் ஆர்டிக்கல் 7. அப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆர்டிக்கல் 6 பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்களை பத்தி, ஆர்டிக்கல் 7 இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்களை பத்தி. ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் 8. ஆர்டிக்கல் 8 வந்து யாரை பத்தி பேசுதுன்னா என்ஆர்ஐ. சரியா? என்ஆர்ஐனா யார் அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே குடியிருந்து வரும் குறித்த சிலரின் இந்திய மரபினர். அதாவது சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ரெசிடென்ஷியல் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ அவங்களுடைய அப்பாவாகட்டும் இல்லை அவங்களுடைய தாத்தாவாகட்டும் இந்தியாவில் வந்து பிறந்து வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பசங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களாம் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 8 அவங்களுடைய குடியுரிமையை பற்றி பேசுறது. ரைட்டா? ஆர்டிக்கல் 8 இந்தியாவுக்கு வெளியே இருப்பவர்களின் குடியுரிமையை பற்றி பேசுறது ஆர்டிக்கல் 8 இந்தியாவுக்கு வெளியே. ஸோ நான் சொல்ற எல்லாத்தையுமே ஒரு வார்த்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க, அதுல ஒரே ஒரு வார்த்தை வந்து நம்ம படிச்சதா இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து அதுதான் இருக்கும். ரைட்டா? எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஆர்டிக்கல் 8 இருக்குல்ல, இந்த என்ஆர்ஐன்ற வார்த்தை வேற எந்த ஒரு ஆர்டிக்கல்லையும் வராது, அதனால தான் நான் இதை சொல்றேன். அடுத்தது ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 9ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு அரசின் குடியுரிமை. ரைட்டா? அதாவது வேற ஒரு வெளிநாட்டினுடைய குடியுரிமையை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்திய குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? 9வது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற ஒரு நாட்டு குடியுரிமையை வந்து நம்ம வேணும்னே வாங்கக்கூடாது அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஆர்டிக்கல் 9 அயல் நாட்டு அரசின் குடியுரிமையை பத்தி பேசுறது. ரைட்டா? அடுத்தது ஆர்டிக்கல் 10. ஆர்டிக்கல் 10ஐ பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 10 ஆர்டிக்கல் 11 கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கவனிங்க. ஆர்டிக்கல் 10 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா குடி உரிமைகள் தொடர்ந்திருத்தல். அப்ப அதாவது என்னன்னா இந்த குடியுரிமைகள்ல வந்து எந்த ஒரு மாற்றம் எதுவுமே ஏற்படாம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆதார் கார்டை வந்து நம்ம ரெனியூ பண்றோம், பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, இந்த லைசன்ஸை ரெனியூ பண்ணிட்டு இருக்கோம், பாஸ்போர்ட்டை ரெனியூ பண்றோம். ஸோ கொஞ்ச நாளுக்கு ஒரு தடவை வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா குடியுரிமையை ரெனியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்களா பாராளுமன்றமா வந்து பார்த்துட்டீங்கன்னா மாத்திர வரைக்கும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஆர்டிக்கல் 11. ஆர்டிக்கல் 10. ஆர்டிக்கல் 11 வந்து என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்றம் சட்டத்தினால் வந்து பார்த்துட்டீங்கன்னா குடியுரிமையை வந்து ஒழுங்குபடுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து குடியுரிமையில வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா யார் சட்டம் போட முடியும்? நாடாளுமன்றம் அப்படின்ட்டு. சரியா? இதுதான் ஆர்டிக்கல் 11. சார் 11 இன்னொரு டைம் சொல்லுங்க சார். 11ஆ? எஸ் சார். ஆர்டிக்கல் 11 வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா சிட்டிசன்ஷிப். சரியா? குடியுரிமை. இந்த குடியுரிமையில ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா நாடாளுமன்றத்துக்கு, பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிக்கல் 11. ரைட்டா? ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் வந்து குடியுரிமை. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா பகுதி 3. சரியா? அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஆர்டிக்கல் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோமா? ஸோ பாருங்க, ஆர்டிக்கல் 5, ஆர்டிக்கல் 6, ஆர்டிக்கல் 7, ஆர்டிக்கல் 8, ஆர்டிக்கல் 9, ஆர்டிக்கல் 10, ஆர்டிக்கல் 11 இது எல்லாமே குடியுரிமையை பற்றி பேசுறது. ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் 5 எதை பற்றி சொல்லுது? ஜனவரி 26, 1950 படி குடியுரிமையை பெறுவதை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 6 எதை பற்றி பேசுது? பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களை பற்றி. ஆர்டிக்கல் 7
இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு திருப்பி பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்களை பற்றி. ஆர்டிக்கல் 8 என்ஆர்ஐ பற்றி. அடுத்த ஆர்டிக்கல் 9 நம்ம வால்யூன்டரியா வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரி, அந்த வெளிநாட்டு ஃபாரின் கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி. சிட்டிசன்ஷிப் வாங்கினா இந்தியாவுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும்ன்றதை பற்றி. ஆர்டிக்கல் 10 உங்களுக்கு பாராளுமன்றம் சட்டம் போடுற வரைக்கும் நம்ம வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து ஆர்டிக்கல் 11 குடியுரிமையில சட்டம் போடணும் அப்படின்ட்டா யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா பாராளுமன்றத்துக்கு தான். இதுதான் ஆர்டிக்கல் 11 சொல்றது. அடுத்தது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பெருசாக்கிறேன். ஓகே, சரி, இது போட்டோ எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போறேன். சரி, இதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுறாங்க. அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு அடிப்படை உரிமையை எந்த நாட்டிலேருந்து வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து, USA. ஸோ பிரியாம்பிள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, பிரியாம்பிள் இந்த முகப்புரை வந்து எந்த நாட்டிலேருந்து வாங்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா தான். அதுக்கடுத்து நம்ம பார்த்த இந்த சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் வந்து எந்த நாட்டிலேருந்து பெறப்பட்டதுன்னா இங்கிலாந்து. இந்த அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா. அந்த அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்குதுன்னா பகுதி 3. எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்னா ஆர்டிக்கல் 12 ஆர்டிக்கல் 35 வரைக்கும். ஓகே, சரி. அடுத்து இந்த ஆர்டிக்கல் 12 எதை பற்றி பேசுதுன்னா அரசு என்பது என்ன அப்படின்றத பற்றி பேசுது. சரி, ஆர்டிக்கல் 12 ஆக்சுவலாக அடிப்படை உரிமைகள் அப்படின்றது 14 இருந்து ஆரம்பிக்கும். ஆர்டிக்கல் 12, 13 வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ரைட்டா? ஸோ ஆர்டிக்கல் 12 வந்து எதை பற்றி பேசுது, அரசு என்பது என்னது அதை பற்றி பேசுது. சரியா, நாடாளுமன்றம், மாநிலங்கள், சட்டமன்றம் எல்லாமே நிறைய விஷயங்கள் சேர்ந்தது அரசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? சரி, அடுத்தது ஆர்டிக்கல் 13. ஆர்டிக்கல் 13 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாகவோ அல்லது அவற்றை திறக்குறைவு செய்யும் சட்டங்கள். ஸோ சிம்பிளா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க, அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளை மீறுவதாக கருதப்பட்டால் அந்த சட்டமானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு. அந்த சட்டமானது ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்றதான் ஆர்டிக்கல் 13. இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு அடிப்படை சொல்லுங்க, அடிப்படை உரிமைகளுக்கு இங்கிலீஷ்லங்க சார்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே சார். ஒரு சட்டம் ஒன்று போட்டு அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருந்தால் அந்த சட்டமானது ரத்து செய்யப்படும். அதுதான் உங்களுக்கு ஆர்டிக்கல் 13 சொல்றது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 14 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்ட்டு. சரியா, சட்டத்தின் முன் சமன்மை அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்னு தான் வரும், ரைட்டா? இப்போ நான் இந்த பிடிஎஃப் இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற பிடிஎஃப் தான், அதுதான் டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன், ரைட்டா? சரியா, சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து உங்களுக்கு ஆர்டிக்கல் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அடுத்தது ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற்றுமை காட்டுதலுக்கு தடை. எதுலலாம்? சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம்
இதுலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற்றுமை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 15 வந்து வேற்றுமை காட்டக்கூடாது. அந்த இதுவும் முக்கியம். எதுல வேற்றுமை காட்டக்கூடாது? சமயம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம், இதுலதான் வேற்றுமை காட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க ஆர்டிகல் 15ல. நெக்ஸ்ட் பாருங்க. சார் ஆர்டிகல் 13ல வந்து சட்டத்தின் மீறினால் ரத்து செய்யப்படும் சொன்னீங்கல்ல சார், எதை சார் ரத்து பண்ணுவாங்க? அதாவது ஒரு சட்டம் இப்ப திடீர்னு நாளைக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த சட்டம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக தெரிஞ்சால் அந்த சட்டத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா ரத்து செஞ்சிருவாங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்தது இது 15. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 16. 16 பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 15 வேற்றுமை காட்டக்கூடாது. 16மே வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா சம வாய்ப்பு. எதுல அப்படின்னா பொது வேலைகள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா வாய்ப்பு கரெக்டா சமமான வாய்ப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 16 வந்து வேலை வாய்ப்பை பத்தி பேசுது. சமமான வேலை வாய்ப்பு. ரைட்டா? அடுத்தது இது ஆர்டிகல் 16. அப்புறம் வந்து ஆர்டிகல் 17 வந்து எதை பத்தி பேசுனா தீண்டாமை. 17 வந்து தீண்டாமை. அப்புறம் 18 வந்து விருது பட்டங்களை ஒழிக்கணும் அப்படின்ட்டு. விருது பட்டங்கள்னா என்ன மாதிரி விருதுகள் அப்படின்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ வந்து ராஜா, ராஜாதி ராஜா, மகாராஜா அப்படின்ட்டு நிறைய ஜமீன்தார்லாம் இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விருது எல்லாத்தையுமே வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து டாக்டர் பட்டம், இன்ஜினியர் பட்டம், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பாரத ரத்னா இந்த மாதிரி விருதுகள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ரைட்டா? கல்விசார் பட்டங்கள் வச்சுக்கலாம், படைத்துறை பட்டங்கள் வச்சுக்கலாம், மற்றது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அயல்நாட்டில இருந்து வாங்கக்கூடாது அப்படின்றதையுமே தெளிவா சொல்லிட்டாங்க. இது ஆர்டிகல் 18. சரியா? அடுத்தது எல்லாமே பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கான உரிமை. இது எல்லாமே வந்து அடிப்படை உரிமைகள் தான். அதுலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 6 விதமான உரிமைகள் இருக்கு. அதுல வந்து 2வதா வந்து சுதந்திரத்துக்கான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ரைட் டு ஃப்ரீடம் இதுல வந்து என்ன சொல்றாங்க, பேசுறது, அதாவது குடிமக்கள் அனைவருமே வந்து பேசுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து சிந்தனையை வந்து வெளிப்படுத்துவதற்கு, அதுக்கப்புறம் வந்து ஆயுதங்களின்றி கூடுவதற்கும், சங்கங்கள் அமைப்பதற்கும், இந்தியாவில் வந்து எங்கு வேணாலும் தடையின்றி செல்வதற்கும், அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பகுதியிலும் குடியிருப்பதற்கும், இந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்து எந்த தொழிலையும் செய்வதற்கும், இந்த மாதிரி டோட்டலா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6 விதமான சுதந்திரத்தை வந்து ஆர்டிகல் 19 சொல்லுது. சரி, ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பேசுவதற்கும், ஆயுதங்களின்றி கூடுவதற்கும், சங்கங்களை வந்து அமைப்பதற்கும், இந்தியாவில் எங்கு வேணாலும் தடையின்றி செல்வதற்கும், அடுத்து எந்த பகுதியிலும் குடியிருப்பதற்கும், எந்த தொழில் செய்வதற்கும், இந்த மாதிரி 6 வகையான ஒரு சுதந்திரத்தை வந்து கொடுக்குது ஆர்டிகல் 19. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 பொறுத்த வரைக்கும் குற்ற செயல்களுக்கான குற்ற தீர்ப்பு பொறுத்த பாதுகாப்பு. சரியா? அதாவது குற்றங்களுக்கான தண்டனை தொடர்பான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது வந்து ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளா ஒரு 3 இது இருக்குது. இந்த மூணுத்தையும் நான் வந்து சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சாரு அப்படின்னா அந்த தப்புக்கான தண்டனை ஒரு தடவை மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து ஒரு குற்ற செயலுக்காக ஒரு முறைக்கு மேல் வழக்கு தொடரப்படுதல் வந்து ஆகாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ஒருவர் வந்து குற்றம் வந்து செய்யறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதனுடைய குற்றம் வந்து பார்த்துட்டீங்கன்னா
இதுக்கு முன்னாடி வேற ஒரு இழைக்கப்பட்ட காலத்தில் வந்து அந்த ஒரு குற்றம் வந்து அது குற்றமே இல்லாம இருந்திருக்கும். பட் ஆனா அதுக்கு போயிட்டு தண்டனை கொடுக்கறது வந்து சரியில்லை அப்படின்ட்டு சொல்றது. அதுக்கடுத்து குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவரை வந்து தமக்கு எதிரா அவரே வந்து பார்த்துட்டீங்கன்னா கட்டாயப்படுத்தி அவரை வந்து நான் தான் வந்து தப்பு செஞ்சேன் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி சைன் வாங்கக்கூடாது அப்படின்ட்டும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு சொல்லுங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் தான் அந்த தப்பு செஞ்சேன் அப்படின்ட்டு போலீஸ் வந்து அவரை வந்து துன்புறுத்தி அதாவது கையெழுத்து போட வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் தப்பு செஞ்சிருக்காரோ தப்பு செய்யலையோ, ஆனா அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்துட்டீங்கன்னா தமக்கு அவருக்கு எதிராக அவரையே வந்து சாட்சியா வந்து கையெழுத்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிகல் 21 ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? ஆர்டிகல் 21. அடுத்து ஆர்டிகல் 21A, இதுவும் ரொம்ப முக்கியம். கல்வி கற்பதற்கான உரிமை. சரியா? இது வந்து ஆர்டிகல் 21 வந்து என்னன்னா உங்களுக்கு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. அடுத்து ஆர்டிகல் 21A அப்படின்றது வந்து என்னன்னா உங்களுக்கு தொடக்க கல்விக்கான உரிமை அல்லது கல்வி கற்பதற்கான உரிமை. ரைட்டா? கல்வி கற்பதற்கான உரிமை. A. அடுத்து 22 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேரை கைது செய்யறாங்கல்ல, அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா காவல்ல வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கான பாதுகாப்பை பத்தி சொல்றது. ஆர்டிகல் 22 வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க, இல்ல போலீஸோடைய பாதுகாப்பு கீழே வைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பாதுகாப்பை பத்தி, அவங்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கிறது தான் ஆர்டிகல் 22 அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 22 கைது செய்யப்பட்டவர்களுக்கான உரிமை. ஆர்டிகல் 22. அடுத்தது ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23 பொறுத்தவரை 23ல இருந்து கம்ப்ளீட்டா இது சுரண்டலை தடுப்பதற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அல்லது சுரண்டலை தடுப்பதற்கான உரிமை. ஆங்கிலத்துல வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மனிதர்களின் கட்டாய உழைப்பு. ரைட்டா? அதாவது வணிக பொருளாக்குதல், ஒரு மனிதரை வந்து வணிக பொருளாக்குதல், வலுக்கட்டாயமாக வேலை சுமத்துதல், இது எல்லாத்துக்குமே அனைத்துக்குமே வந்து தடை அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23 வந்து மனிதர்களை வந்து கடத்துறது, அவங்கள வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேலை வாங்க வைக்கிறது, இது எல்லாமே ஆர்டிகல் 23 படி உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமைகள்ல இருக்குது. அடுத்து 24 பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் இருக்குல்ல, தொழிற்சாலைகள் இந்த மாதிரி வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறமான இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா சிறார்களை வந்து வேலை அமர்த்துவதற்கு தடை. சின்ன பசங்களை வந்து வேலை வாங்க கூடாது. எங்க அப்படின்னா தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இது வந்து 24. அடுத்து 25ல இருந்து 28 வரைக்கும் வந்து மத சுதந்திரத்துக்கான உரிமை. அடுத்து வந்து என்னன்னா சமய சுதந்திரத்துக்கான உரிமை அல்லது மத சுதந்திரத்துக்கான உரிமை. 25 வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா வந்து மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். 25 வந்து என்னன்னா உங்களுக்கு மத நிர்வாகங்கள் இருக்கு தெரியுமா, அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களை வந்து நிர்வகிக்கும் ஒரு சுதந்திரத்தை வந்து வழங்குது. எது அப்படின்னா பிரிவு 26, ஆர்டிகல் 26. அடுத்து 25. 26 பொறுத்த வரைக்கும் சமயம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து மேலாண்மை செய்வதற்கான உரிமை. 26 அதாவது சிம்பிளா 25 என்ன திரும்ப சொல்ல வருது, எந்த மதத்தை வேணாலும் பிராக்டிஸ் பண்ணலாம்,
எந்த மதத்தை வேணாலும் நம்ம வந்து போதனை செய்யலாம், எந்த மதத்தை வேணாலும் எந்த மதத்தை பற்றி யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம். இதற்கான உரிமை 25. 26 வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அந்த இப்போ ஒரு மதம் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து அந்த மதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்துவதற்கு வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு ஆர்டிகல் 26 சொல்லுது. 26 இதில் பார்த்தா தெரியும், சமய நோக்கங்களுக்காகவும் அற நோக்கங்களுக்காகவும் நிறுவனங்களை வந்து நிறுவுவதற்கும் பராமரித்து வருவதற்கும் வந்து நிறைய உரிமைகளை வந்து 26 கொடுக்குது. அடுத்தது 27, குறிப்பிட்ட சமயம் எதனையும் வளர்ப்பதற்கான வரிகள், அதாவது இந்த வரிகள் எதுவுமே செலுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ரைட்டா? அதாவது குறிப்பிட்ட சமயம் வந்து அந்த இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃப்ரம் ப்ரொமோஷன் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்ப்பதற்காக எந்த ஒரு வரியும் வந்து அரசாங்கம் வந்து போட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றது. ரைட்டா? ஆனா அந்தந்த மதம் வந்து வேணா போட்டுக்கலாம் அந்தந்த மதத்துக்குள்ளேயே. ஆனா அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை வளர்ப்பதற்காக வந்து போட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆர்டிகல் 27. அடுத்தது ஆர்டிகல் 28. 28 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கல்வி நிறுவனங்கள்ல வந்து உங்களுக்கு சமய போதனை இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? கல்வி நிறுவனங்கள்ல சமய போதனை அதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்றது மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட், அதாவது ஃபுல்லா வந்து கவர்மெண்ட் எய்டடா இருந்தா, ஃபுல்லா அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா அந்த இடத்துலலாம் வந்து சமய போதனை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 28. ஆர்டிகல் 28. அடுத்தது பண்பாடு கல்வி பற்றிய உரிமைகள். பண்பாடு கல்வி பற்றிய உரிமைகள். 29, சிறுபான்மையினர் நலன்களுக்காக பாதுகாப்புக்கான உரிமை. சிறுபான்மையினர் நலன்களுக்கு பாதுகாப்பு, அந்த உரிமை. சிறுபான்மையினர் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல். ஆர்டிகல் வந்து பிரிவு 29 சொல்கிறது. சிறுபான்மையினின் மொழி, எழுத்து மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல். அடுத்தது 30 பொறுத்த வரைக்கும் வந்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிப்பதற்கான உரிமை. கல்வி நிறுவனங்கள் சிறுபான்மையினர் வந்து அவங்களுக்குன்ட்டு அந்தந்த கம்யூனிட்டி வந்து டெவலப் பண்றதுக்காக வந்து அவங்க கல்வி நிறுவனங்களை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்றதுக்கான உரிமை. நான் மேக்ஸிமம் வந்து இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப டெப்த்தாக இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸாக படிக்கிறீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து வெறுமனே ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்குலாம் இது மட்டும்தான் முக்கியம். அதுலேயுமே கீவேர்டு மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. சரியா? அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை இந்த ஆர்டிகல் 31 கிடையாது, ரத்து செஞ்சுட்டாங்க. சரியா? ஆர்டிகல் 31 கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நில சொத்துக்கள், அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கான உரிமை, இது வந்து அடிப்படை உரிமையிலேருந்து ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போ என்னவா இருக்குன்னா ஆர்டிகல் 300A இருக்கு. இப்போ எந்த சட்டத்தில் இருக்குன்னா ஆர்டிகல் 300A. சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிகல் 32. ஓகே, அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. இதை பொறுத்த வரைக்கும் இதுலயே வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு 5 இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஆட்கொணர்வு மனு, மேண்டமஸ், தடை, சான்றிதழ், கோவாரண்ட் அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னென்னா ஹேபியஸ் கார்பஸ். ஃபஸ்ட்டு ஹேபியஸ் கார்பஸ். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இல்லைன்னா இதில் வந்து மாறி எழுதியிருக்காங்க, கரெக்டாக இதில் சொல்லிடுறேன். ஓகே,
ஸோ டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை வந்து ரிட்டுன்னு சொல்லுவாங்க, ரிட் அப்படின்ட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது என்னன்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்கன்னா ரிட்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு டோட்டலாக வந்து எத்தனை ரிட் இருக்குதுன்னா 5 இருக்கு. டோட்டலாக எத்தனை அப்படின்னா 5 இருக்கு. எதெல்லாம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், செர்ஷியோராரி. இது தமிழ்ல எப்படி எழுதிக்கோங்க, இதே இது எழுதிக்கோங்க, குவோ வாரண்டோ, குவா வாரண்டோ. சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எல்லாத்துக்குமே கரெக்டாக நான் சொல்கிறேன். இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னன்னா நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய மொழியில் நீங்கள் எப்படி எழுதணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. சரியா? இப்போ ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா இப்போ ஒருத்தரை வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் தப்பே செய்யலை, பட் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹேபியஸ் கார்பஸ் போடலாம். ஹேபியஸ் கார்பஸ்னா என்னன்னா கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வர நீங்கள் கோர்ட்டில் நிப்பாட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு மனு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னா மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்றது வந்து என்னன்னா நீங்க வந்து ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி மேல போடுறது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலயோ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து அவருடைய வேலையை வந்து ஒழுங்கா செய்யலை அப்படின்ற காரணத்திற்காக வந்து நீங்க வந்து ஒழுங்கா செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க மேல வந்து அவங்கள வந்து கோர்ட்டு சொல்றது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேண்டமஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்தது வந்து ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷனும் செர்ஷியோராரியும் கிட்டத்தட்ட சேம். ப்ரொஹிபிஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோயர் கோர்ட்டு, இப்போ கீழே இருக்கிற கோர்ட்டு மேலே வந்து மேலே இருக்கிற கோர்ட்டு போடுறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி, அதாவது அவங்களுக்குன்ட்டு ஒரு லிமிட் இருக்கும்ல, அந்த லிமிட்டை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஸோ அதோட வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டிருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சரியா? அதுக்கு அடுத்தது செர்ஷியோராரி. செர்ஷியோராரி அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு வந்து கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஒரு சின்ன கோர்ட்ல இருந்து பெரிய கோர்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகே? அடுத்தது குவா வாரண்டோ. குவா வாரண்டோ அப்படின்னா என்னன்னா வாரண்டோ அப்படின்னா என்னது, வாரண்ட். நீங்க எந்த ஒரு அத்தாரிட்டியில வந்து இந்த வேலையில இருக்கீங்க, அதாவது ஒருத்தர் வந்து இப்போ ஏதோ ஒருத்தர் இருக்கிறார், அவரு இருக்கிற வேலைக்கும் அவர் படிச்சதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றப்ப நீங்க வந்து எந்த ஒரு அத்தாரிட்டியில வந்து இந்த ஒரு வேலையில இருக்கீங்க, ஸோ உடனே நீங்க உங்களுடைய ப்ரூஃபை கொடுங்க அப்படின்ட்டு சொல்றதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா குவா வாரண்டோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பை வாட் அத்தாரிட்டி, எந்த ஒரு அத்தாரிட்டியில நீங்க இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கறது. ரைட்டா? இதுதான் வந்து அந்த 5 வகையான ரிட்ஸ். சார் செகண்ட் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. செகண்ட்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா மேண்டமஸ்பா. மேண்டமஸ் அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ ஒருத்தர் வந்து அவர் ஒழுங்கா வேலை பார்க்கலாம், பப்ளிக் அஃபீஷியல் யாரோ ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவருடைய வேலையை வந்து சட்டப்பூர்வமா எதுவுமே பண்ணவே இல்லை, சட்டப்பூர்வப்படி அவர் பண்றதுக்கு மறுத்துட்டாரு. அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோர்ட் இருக்குல்ல, கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்களை கூப்பிட்டு ஒழுங்கா வந்து உங்களுடைய வேலையை வந்து கரெக்டா பார்க்கணும் அப்படின்ட்டு உத்தரவிடுறது தான் வந்து மேண்டமஸ். ஓகே சார். சரி, ஓகேப்பா. இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அது வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு மெயினாக குழப்பம். கரெக்டாக நீங்கள் 12 12 13 வந்து ஒரு பேசிக்கான ஒரு 12 ஸ்டேட்டை பற்றி சொல்லும், 13 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு புறம்பாக வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் சட்டத்தை ஏற்றினால் வந்து அது வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்கிறது தான். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து நாளைக்கு வந்து டிபிஎஸ்பி, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதுக்கு அடுத்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பார்த்தலாம். நாளைக்கு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ இன்னைக்கு எடுத்த பிடிஎஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு உடனே நேற்று எடுத்த பிடிஎஃப் ப்ளஸ் இன்னைக்கு எடுத்த பிடிஎஃப் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் அனுப்பி விட்டுறேன். ரைட்டா?
சார். ஓகே, சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.